அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, வரலாறு நெடுங்கிலும் அதிகம் காணப்படாத ஒரு பெயர், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் விரும்பிய ஒரு உன்னத தோழரின் வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கனிமான சகோதரர்களே, அவருடைய பெயர் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்கள் அதிகம் நேசிக்காத ஒரு நபர், தோற்றத்திலும் பொருளாதாரத்திலும் வசதி குறைவாக உள்ள ஒரு நபர். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, ஜுலைபிபே, நீங்க ஏன் இன்னும் திருமணம் முடிக்காம இருக்கிறீங்க? அப்போ ஜுலைபிப் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா? எனக்கெல்லாம் யார் பெண் கொடுப்பா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்மளே ஜுலைபிபுக்கு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அன்சாரி சஹாபாக்கள்ல ஒரு அழகான ஒரு பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவருடைய வீட்டிற்கு போய் பெண்ணும் கேட்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காகத்தான் பெண் கேட்கிறார்கள் என்று சொல்லி அந்த வீட்டுக்காரங்களும் சம்மதிக்கிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண்ணை நான் ஜுலைபிபுக்காக கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது வீட்டுக்காரங்க மறுத்துடுறாங்க. அந்த சஹாபி பெண்மணியினுடைய தாய் தந்தையர்கள் மறுக்கிறாங்க. அப்ப அந்த பெண் முடிவெடுக்கிறாள். என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மணமகன், அவரை நான் திருமணம் முடிக்க முழுமையாக சம்மதிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு கொஞ்ச நாட்கள்லயே போர் பிரகடனம் வருது, ஒரு போருடைய அறிவிப்பு வருது. அந்த போர்ல ஹஸரத் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டு அந்த போரிலேயே அவர்கள் ஷஹீதுமாகி விடுகிறார்கள். போர் முடிந்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய நெருங்கின உறவினர்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே இவர், எங்கே அவர் என்று சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என் ஜுலைபி என்பதாக தேடினார்கள். எங்கே என் ஜுலைபி என்பதாக தேடினார்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே தேடி அலைந்தார்கள். கடைசியாக ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 7 எதிரிகளை கொன்றுவிட்டு அவர்களும் ஷஹீதாகி கிடந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அந்த ஜுலைபிபை தன்னுடைய மடியிலே தூக்கி வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்த அந்த அருமையான சம்பவத்தை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடியும். அருமை சகோதரர்களே, அவர்களை பற்றி நிறைய அறிவிப்புகள் எதுவுமே கிடையாது. அவங்கள பத்தி நிறைய அறிவிப்புகள் எதுவுமே வரலாற்றில் நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த ஒரு சம்பவம் அவர்களுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. வசதியில் குறைந்தவர், அழகில் குறைந்தவர், பார்க்க அருவருக்கத்தக்க ஒரு மனிதர். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அதிக அந்தஸ்தை பெற்றவர். அல்லாஹ்விடத்திலே அதிக அந்தஸ்தை பெற்றவர். அல்லாஹ்விற்காக வேண்டி போரிட்டு அந்த போரிலே ஷஹீதாகி சுவனம் எனும் உச்சகட்டமான அந்த நன்மதிப்பை, அந்த பரிசை பெற்ற ஒரு சஹாபி தோழர் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அருமை சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதா அல்லது அவன் அழகாக இருக்கிறானா என்பதை பார்ப்பதை விட அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் உற்று நோக்குகிறான். அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு உண்மை தோழர் தான் ஹஸரத் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படிப்பட்ட தோழரை போன்று உண்மையான நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.